திருவி நண்பர்களுக்கு இந்த திருவி இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் உணர்ச்சி உள்ள மனிதனுக்கும் உணர்ச்சி இல்லா பொருட்களுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். அப்படி இருந்தாதான் அது வந்து ஒரு நிலையான வாழ்க்கை அமையும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட டாபிக் தான் பேச ஒரு டாபிக். சரி, ஓகே. எப்பவும் போல டாபிக்கான கவிதையை பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கவிதை துணுக்கோட தலைப்பு என்னன்னா உளி. சரி, ஓகே. உளி எப்படி சிலையாகுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? உளி பிணைப்பில் இறுகிய கல்லினை கூட சிலையாக்கும் உளி. பிணைப்பில் இறுகிய கல்லினை கூட சிலையாக்கும் உளி. கல் நெஞ்சில் விதைக்கும் தீவினைகளை உடைத்தெறியும் உளியே அன்பாக திரைமறைப்பின் பொய்யன்பினை அழித்து வாழும் வாழ்க்கை சிலையாக மாறாது. திரைமறைப்பின் பொய்யன்பினை அழித்து வாழும் வாழ்க்கை சிலையாக மாறாக மிதிபடும் கல்லாக உருமாறும். ஆம், உருமாறும் உள்ளம் தீவினை புகுந்து அவ்வினை நம்மை சிதைக்கும். உருமாறும் உள்ளம் தீவினை புகுந்து அவ்வினை நம்மை சிதைக்கும். போட்டி பொறாமை அற்று சிலையினை மாற்றும் ஒளியாக அன்பை அழைப்போம். போட்டி பொறாமை அற்று சிலையினை மாற்றும் ஒளியாக அன்பினை அளிப்போம். ஒளி உள்ளத்தில் அன்பின் மிகுதி. அதாவது இப்போ ஒரு கருங்கல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கருங்கல்ல நம்ம உளிய வச்சு அந்த உளிய நல்ல எண்ணத்துல நம்ம கரெக்டா அழித்தால் மட்டும்தான் அது சிலையாக மாறும். இல்லாட்டி அது உருமாறி உடைபட்டு படிக்கு போயிரும், தேவைப்படாத கற்களா போயிரும். அதே போலதான் நம்ம அன்பை செலுத்துறோம். அந்த அன்பு உண்மையான அன்பா இருக்கணும். அந்த அன்பிலே ஒரு போட்டி பொறாமை வைத்துக் கொண்டு இருந்தோம்னா அந்த அன்பு மிகுதியா போகாது. அது நமக்கான வாழ்க்கைக்கு பயன்பெறாத ஒன்றாக தான் மாறும். எல்லாரும் அன்பு விதைப்போம், உண்மையான அன்பு விதைப்போம், வாழ்வில் முன்னேறுவோம். திருவி நண்பர்களுக்கு நன்றிகள் பல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.